Hi and welcome to Shabas World. இன்னைக்கு வீடியோல நம்ம செகண்ட் ட்ரைமஸ்டர் ஆஃப் பிரெக்னன்சில அதாவது இந்த 4, 5, 6 மாதங்கள் இருக்கு இல்லையா, அந்த செகண்ட் ட்ரைமஸ்டர்ல என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், என்னென்ன கேர் எடுத்துக்கணும், என்ன சிம்டம்ஸ் இருக்கும், இதெல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண செகண்ட் ட்ரைமஸ்டர் சிம்டம்ஸ் பார்ட் 1 வீடியோவோட கண்டினியூவேஷன். அது ரொம்ப லாங்காக போயிட்டதால அதை 2 பார்ட்ஸாக போடுறேன். அதில் இது செகண்ட் பார்ட். வீடியோட டீட்டெயில்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஷவுட் அவுட் டைம். முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் டாக்டர் இல்லை ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் கிடையாது. இந்த வீடியோவில் நான் ப்ரெசென்ட் பண்ணுற எல்லா விஷயமும் நான் என்னோட ப்ரெக்னன்சியில் படித்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் த செகண்ட் ட்ரைமஸ்டரோட இன்ட்ரொடக்ஷன், டாக்டர் கிட்ட விசிட்ஸில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், என்ன டெஸ்ட்ஸ் அண்ட் அல்ட்ராசவுண்ட்ஸ் இருக்குது, அண்ட் சிம்டம்ஸ் என்னென்ன, அதை எப்படி மேனேஜ் பண்ணலாம், இதெல்லாம் பார்த்தோம். அந்த சிம்டம்ஸ் பார்ட் இப்போ இந்த பார்ட் 2ல கண்டினியூ ஆக போகுது. கான்ஸ்டிபேஷன் அண்ட் கான்ஸ்டிபேஷன்னால வரக்கூடிய இந்த பைல்ஸ் அண்ட் ஹெமராய்ட்ஸ், இது ரொம்ப 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 காமனான ஒரு ப்ராப்ளம் பிரெக்னன்சில. இதை பத்தி எல்லாம் ஓப்பனா பேச மாட்டாங்க. இந்த தலை சுத்தல், வாந்தி, மயக்கம் பத்தி பேசுற மாதிரி மோர் தென் 50% ஆஃப் விமென் இந்த கான்ஸ்டிபேஷன், ஹெமராய்ட்ஸ் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. இது ரொம்ப ரொம்ப நார்மல். காரணம் ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன். இந்த ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன் ஸ்மூத் மசில்ஸ் எல்லாத்தையும் ரிலாக்ஸ் பண்ணிடுது. அதனால டைஜஷன் ஸ்லோ ஆயிருது. டைஜஸ்ட் பண்ண அப்புறமா ஃபுட் அந்த குடல்ல மூவ் ஆகி உங்களுக்கு வரணும் இல்லை கீழே, அதுவும் ஸ்லோ ஆயிடுது. எல்லாம் ஸ்லோ டவுன் ஆயிடுது. அதனாலயே இந்த மலச்சிக்கல் அண்ட் அதுக்கப்புறம் அதனாலையும் அந்த க்ரோயிங் யூட்ரஸோட வெயிட்னால ஹெமராய்ட்ஸ், இந்த பைல்ஸ், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்துடுது. கான்ஸ்டிபேஷன் அதிகமாக ஆக நீங்க டாய்லெட்ல உட்காந்து ஸ்ட்ரெயின் பண்ணும்போது அந்த ஹெமராய்ட்ஸ் ஆர் பைல்ஸ் இன்னும் மோசமாயிடுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் நல்லா நிறைய நார்ச்சத்துள்ள சாப்பாடு சாப்பிடணும், நிறைய தண்ணி குடிக்கணும், டெய்லி வாக்கிங் போகணும், ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணணும், ஆக்டிவாக இருக்கணும், டே டைமில் ஸ்மால் ஃப்ரீக்வெண்ட் மீல்ஸ் எடுத்துக்கணும். இதெல்லாம் பண்ணியும் உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ஒரு தீராத தலைவலியாக இருக்குது, டெய்லி இதில் கஷ்டப்படுறீங்கன்னா உங்கள் டாக்டர் கிட்ட நீங்கள் ஸ்டூல் சாஃபனர்ஸ் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸ்டூல் சாஃபனர்ஸ் ப்ரெக்னன்சியில் சேஃப். ஸ்டூல் சாஃபனர்ஸ் என்ன பண்ணுன்னா, உங்களுக்கு தண்ணிய குடலுக்குள்ள எடுத்துக்கும். ஸோ அது அந்த மோஷன் ஹார்ட் ஆகாம அது சாஃப்டா வச்சுக்கும். ஸோ நீங்க கொஞ்சம் டிலேடா மோஷன் பாஸ் பண்ணாலும் அது ரொம்ப ஹார்டா கஷ்டமா இல்லாம உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த ஸ்டூல் சாஃபனர்ஸ் பிரெக்னன்சிலையும் சரி, டெலிவரிக்கு அப்புறமும் சரி நீங்க எடுத்துக்கலாம். அது ரொம்ப சேஃப். பட் உங்க டாக்டரை கேட்டு எடுத்துக்கோங்க. இந்த பைல்ஸ் ஆர் ஹெமராய்ட்ஸ்க்கு சிட்ஸ் பாத் ரொம்ப யூஸ்ஃபுல்லா, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சிட்ஸ் பாத்னு எதை சொல்றாங்கன்னா, ஒரு ஷாலோ, ஒரு டப் மாதிரி இருக்கக்கூடியதுல, இல்லைன்னா டாய்லெட் மேலே ஃபிட் பண்ற மாதிரி கிடைக்குது. நீங்க ஃபார்மசியில போய் சிட்ஸ் பாத் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் பைல்ஸ்க்கு அப்படின்ட்டு. அதுல நீங்க வார்ம் வாட்டர், வெதுன்ற தண்ணி ஊத்தி உங்களோட அடிப்பக்கம் அந்த தண்ணியில முங்குற மாதிரி நீங்க அதுல 10 நிமிஷம் உட்காந்துக்கணும். இந்த மாதிரி நீங்க ஒரு நாளைக்கு 2-3 தடவை இல்ல தேவைப்படும் போது செய்யலாம். மோஷன் பாஸ் பண்ண அப்புறம் அந்த மாதிரி கொஞ்ச நேரம் அந்த வார்ம் வாட்டர்ல இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ஆயின்மெண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம், டாக்டர் கிட்ட கேட்டுட்டு. மலச்சிக்கல்ல வராம தவிர்க்கிறது ரொம்ப முக்கியம், ஹெமராய்ட்ஸ் வராம பாத்துக்கிறதுக்கு. ஸோ நீங்க மோஷன் பாஸ் பண்ணும்போது ஸ்ட்ரெயின் இல்லாம போறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணும்போது அது உங்க ஹெமராய்ட்ஸை இன்னும் அதிகமாக்கிடும். சில பேருக்கு கான்ஸ்டிபேஷனே இல்லைன்னா கூட ஹெமராய்ட்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. வேற சில சிம்டம்ஸ் எல்லாருக்கும் இருக்காது, ஆர் ரொம்ப காமன் கிடையாது, பட் சில பேருக்கு இருக்கலாம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, பேக் ஏக், முதுகு வலி, ஹெட் ஏக், யூடிஐ, யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனும் ரொம்ப காமன். பட் இது அகெயின் எல்லாருக்கும் வர்றது கிடையாது. பட் வந்ததுன்னா டோன்ட் பி சர்ப்ரைஸ்ட். ஸோ நீங்க வாட்ச்ஃபுல்லா இருக்க வேண்டிய விஷயம் அது. அதே மாதிரி வேரிகோஸ் வெயின்ஸ், அதுவும் சில பேருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேரிகோஸ் வெயின்ஸ்னா இந்த கால்ல இருக்கக்கூடிய அந்த நரம்பு ஒரு மாதிரி ப்ளூயிஷா பர்பிளா அந்த நரம்பு கொஞ்சம் புடைச்சிருக்க மாதிரி இருக்கும்ல, அதுதான் வேரிகோஸ் வெயின்ஸ்னு சொல்றாங்க. அதுவும் பிரெக்னன்சில சில பேருக்கு காமனா வருது. என்னென்ன சிம்டம்ஸ் இருந்ததுன்னா அது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி.
அதாவது எந்த சிம்டம்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா இல்ல ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க உடனே ஹாஸ்பிட்டல் போகணும் அண்ட் உடனே டாக்டரை பார்க்கணும் அப்படிங்கறத நான் இப்ப சொல்ல போறேன். சிவியர் அப்டாமினல் பெயின் இல்லனா கிராம்பிங், அதாவது வயிறு அடிவயிறு இல்ல வயிற்றுல வந்து சிவியரான கிராம்பிங் ஆர் பெயின் இருந்ததுன்னா கண்டிப்பா உடனே ஹாஸ்பிட்டல் போயிடுங்க. ப்ளீடிங், எனி டைப் ஆஃப் ப்ளீடிங், செகண்ட் ட்ரைமெஸ்டர்ல ப்ளீடிங்னா அது வந்து ஒரு டேஞ்சர் சைன். ஸோ உடனே ஹாஸ்பிட்டல் போயிடணும். ரொம்ப தலை சுத்தல் அதிகமா இருக்கு இல்ல நீங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்க அப்படின்னா அது நார்மல் இல்ல, உடனே போய் டாக்டரை பாருங்க. அதே மாதிரி எக்ஸசிவ் ஸ்வெட்டிங், அதிகப்படியா அப்படியே வேர்த்து அப்படியே ட்ரெஸ் எல்லாம் நனைகிற மாதிரி திடீர்னு ரொம்ப வேர்க்குது காரணம் இல்லாம அப்படின்னாலும் டாக்டரை உடனே பார்க்கணும். தீராத தலைவலி, அதாவது தலைவலிங்கிறது வந்து பிரெக்னன்சில நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க. பட் யூஸ்வலி பாராசிட்டமால் எடுத்துக்கிட்டா அது வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கணும், இல்ல படுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணும். அந்த மாதிரி கொஞ்சம் கூட கம்ஃபர்டபுள் ஆகல, கொஞ்சம் கூட இம்ப்ரூவ் ஆகல, ஒரு பாராசிட்டமால் எல்லாம் போட்டும் கூட சரியாகல, அப்படியே தீராத தாங்க முடியாத ஒரு தலைவலி ஆர் அது கூட சேர்ந்து விஷன் சேஞ்சஸ், பார்வையில ஏதாவது வித்தியாசம் இல்ல ஸ்பாட்ஸ் மாதிரி புள்ளிகள் மாதிரி தெரியுது, பார்வையில வந்து எந்த விதமான மாற்றங்கள் உங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னாலும் உடனே டாக்டர் கிட்ட போயிடுங்க, உடனே ஹாஸ்பிட்டல் போயிடுங்க. பிரீதிங் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்க மாதிரி இருக்கு, இல்ல கஷ்டப்பட்டு மூச்சு விடுற மாதிரி இருக்கு, இல்ல ஃபாஸ்டா மூச்சு இழுத்து விடுற மாதிரி இருக்குன்னாலும் போய் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிக்கணும். அது தவிர கால் கை முகம் வந்து திடீர்னு ரொம்ப வீக்கமா இருக்கு அப்படின்னா வந்து நீங்க கண்டிப்பா உடனே ஹாஸ்பிட்டல் போகணும். பிகாஸ் அது வந்து இந்த ப்ரீ எக்லாம்சியா அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்க்கான சைனா இருக்கு. அதனால உடனே டாக்டரை பார்க்கறது ரொம்ப முக்கியம். அண்ட் கான்ட்ராக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பிராக்ஸ்டன் ஹிக்ஸ் கான்ட்ராக்ஷன்ஸ் சிம்டம்ஸ்ல நம்ம பார்த்த மாதிரி ரொம்ப காமன். ஆனா பெயின்ஃபுல்லான கான்ட்ராக்ஷன்ஸ் வருது, அதுலயும் அது ரெகுலரா வருது, 1 மணி நேரத்துக்குள்ள 4 இல்ல 4 விட அதிகமான பெயின்ஃபுல் கான்ட்ராக்ஷன்ஸ் வந்துடுச்சுன்னா அது வந்து ஒருவேளை டெலிவரியோட சிம்டம்ஸா இருக்கலாம். ஸோ நீங்க உடனே ஹாஸ்பிட்டல் போகணும். ஸோ இதெல்லாம் தான் ஒரு ரெட் ஃபிளாக்ஸ் இல்லைன்னா எமர்ஜென்சி சிம்டம்ஸ். எமர்ஜென்சி அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு நீங்க உடனே ஹாஸ்பிட்டல் போகணும், இல்ல உங்க டாக்டரை உடனே பார்க்கணும். பண்ண வேண்டிய விஷயங்கள்ல வந்து ஸ்மால் ஃப்ரீக்வெண்ட் ஹெல்தி மீல்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோங்க. உங்க ப்ரீநேட்டல் மல்டிவிட்டமின்ஸ் எல்லாம் அதெல்லாம் கரெக்டா எடுத்துக்கோங்க. உங்க செக்அப்ஸை கரெக்டா போங்க. நல்லா ஆக்டிவா இருங்க டியூரிங் த டே. உங்க ரெகுலர் எக்ஸசைஸ் டெய்லி பண்ணுங்க. நியூட்ரிஷியஸான சாப்பாடு, அதாவது குவாலிட்டி ஃபுட். உங்களோட டேல வந்து ஆக்டிவா இருங்க. உங்க வீட்டு வேலைகள் எல்லாமே நீங்க வந்து செய்யலாம். அண்ட் அது தவிர ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸசைஸ் இருக்கு, அது நீங்க செகண்ட் ட்ரைமெஸ்டர்ல இருந்து பண்ண ஆரம்பிக்க வேண்டியது. அது பேரு கீகல்ஸ் எக்ஸசைசஸ். கீகல்ஸ்ங்கிறது எதை சொல்றாங்கன்னா பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ்க்கான எக்ஸசைஸ். பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் எதுன்னா நம்மளோட அடியில இருக்கக்கூடிய ஒரு பேண்ட் ஆஃப் மசில். அதுல தான் எல்லா துவாரங்களும் இருக்கு. பேசிக்கா நம்மளோட இந்த ஜெனிட்டல் ஏரியால இருக்கக்கூடிய ஒரு பேண்ட் ஆஃப் மசில், அதுதான் அந்த இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு மசில். அதுதான் பெல்விக் ஃப்ளோர் மசில். அந்த மசில்கான எக்ஸசைசஸ் தான் இந்த கீகல். இந்த கீகல்ஸ் எக்ஸசைசஸ் வந்து ரொம்ப பெனிஃபிஷியல் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் அப்படிங்கிற அந்த மசில் வந்து நம்ம இந்த பிரெக்னன்சிக்கு முன்னாடி அந்த மசில் பத்தி நம்ம கேர் பண்ணியிருக்க மாட்டோம். அது ஸ்ட்ரெயின் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. பட் இந்த பிரெக்னன்சியில எஸ்பெஷலி சைல்டு பர்த்னு வரும்போது லேபர் அண்ட் டெலிவரி இதுலெல்லாம் வந்து அந்த பெல்விக் ஃப்ளோர் மசில் வந்து எஃபெக்ட் ஆகுது. ஸோ அந்த மசில் வந்து ஸ்ட்ராங்கா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பிரெக்னன்சிலையும் சரி, பிரெக்னன்சிக்கு அப்புறம் டெலிவரிக்கு அப்புறமும் சரி, திரும்ப பழைய மாதிரி உங்களோட பாடிலி ஃபங்க்ஷன்ஸ் வந்து கரெக்டா இருக்கிறதுக்கு அது ரொம்ப தூரம் ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதனாலேயே இந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் எக்ஸசைசஸ் ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியல். அண்ட் எல்லா பிரெக்னன்ட் லேடிஸும் கண்டிப்பா இதை பண்ணணும்னு சொல்றாங்க. இது எப்படி பண்ணணும் அப்படிங்கறத பத்தி நான் ஆல்ரெடி இந்த பிரெக்னன்சி வீக் பை வீக் வீடியோஸ்ல, பிரெக்னன்சி வீக் 14 and 15 வீடியோல இந்த கீகல்ஸ் பத்தி சொல்லியிருக்கேன். நீங்க அதையும் போய் செக் அவுட் பண்ணலாம். பட் இப்ப குவிக்கா சொல்லிடுறேன் இந்த வீடியோ பர்பஸ்க்காக. முதல்ல அந்த மசில்ஸ் எதுன்னு நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த பெல்விக்
ஃப்ளோர் மசில் இந்த கிகல்ஸ் எப்படி பண்ணணும், எந்த மசில்ஸை நீங்கள் கான்ட்ராக்ட் அண்ட் ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் இப்போ போய் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்டில் உட்காந்துட்டு நீங்கள் வந்து யூரின் பாஸ் பண்ணுறீங்க. அந்த யூரின் பாஸ் பண்ணும்போது நீங்கள் பாதியில் வந்து அந்த யூரின் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணணும். யூரின் பாஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணணும்னா நீங்கள் எந்த மசில்ஸை வந்து டைட்டன் பண்ணுவீங்க? அந்த மசில்ஸ் தான் வந்து அந்த கிகல்ஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, டைட்டன் பண்ணுறதுக்கு, அதாவது கான்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி அந்த மசில்ஸ் தான் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் சும்மா இருக்கும்போதே டிவி பார்க்கும்போது, இல்லைனா ஏதாவது மூவி பார்த்துட்டு இருக்கும்போது, இல்லை சும்மா யாரோடையும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது எனி டைம் நீங்கள் இந்த கிகல்ஸ் பண்ணலாம். இது யாருக்கும் தெரிய போகிறது கிடையாது, பிகாஸ் இந்த மசில்ஸ் வெளியே விசிபிளாக இல்லை. ஸோ நீங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கும்போதே நீங்கள் அழகாக அந்த கிகல்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த மசில்ஸை வந்து கொஞ்சம் ஃபியூ செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு டைட்டாக பிடிச்சிக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மசில்ஸை ரிலாக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஃபியூ டைம்ஸ் ஆஃப் கான்ட்ராக்டிங் அண்ட் ரிலாக்ஸிங் தட் மசில்ஸ், இது வந்து நீங்கள் ஒரு செட் மாதிரி ஒரு 5, 10ன்னு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகலாம். ஒரு நாளைக்கு 3-4 தடவை ஒரு 10லேருந்து 20 டைம்ஸ் இந்த மாதிரி பண்ணலாம். இதோட வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நீங்க முக்கியமா பார்க்க வேண்டிய நான் சஜஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் ரெலவென்ட் டு திஸ், இந்த செகண்ட் ட்ரைமெஸ்டர் அப்படின்னு வரும்போது எப்படி வந்து ஸ்லீப் பொசிஷன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்லீப் டியூரிங் பிரெக்னன்சின்னு ஒரு வீடியோ இருக்கு. அப்புறம் வீக் பை வீக் பிரெக்னன்சி வீடியோஸ் என்னோடது இருக்கு. அந்த பிளேலிஸ்ட்ல போய் நீங்க வீக் 14 to 27 அந்த வீக் பை வீக் பிரெக்னன்சி வீடியோஸ் பார்க்கலாம். அது ரொம்ப பாப்புலரான வீடியோஸ் என்னோட சேனல்ல. என்ன ஃபுட் சாப்பிடணும், ஸோ ஃபுட்ஸ் டு ஈட் டியூரிங் பிரெக்னன்சி, ஃபுட்ஸ் டு அவாய்ட் டியூரிங் பிரெக்னன்சி. ஸோ இது தனித்தனி வீடியோவா இருக்கு. என்ன சாப்பிடணும்னு ஒரு வீடியோ, என்னென்ன ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணணும் இல்லை ரொம்ப அளவா எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ. அந்த 2 வீடியோ, இந்த எல்லா வீடியோஸும் நான் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். நீங்க கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போய் இந்த லிங்க்ஸை கிளிக் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ இதோட இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் ஆர் கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் எல்லா கமெண்ட்டுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஸோ உங்கள் எல்லாரையும் நான் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். until then, take care.